ஏங்க போகும்போது அந்த ஏசி ஷோரூம்ல சொல்லிட்டு போங்களேன். இந்த வெயில்ல ஏசி சரியா வேலை செய்யலைன்னா ராத்திரியில எப்படிங்க தூங்குறது? திரிஷாவுக்கு செம கடுப்பு. சரிடி, நான் போறப்போ சொல்லிட்டு போறேன் னு அவசர அவசரமாக கிளம்பினார் கணவர். இந்த மனுஷனுக்கு வேலையில இறங்கிட்டா வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது. பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்ல இருக்காளே, அவகிட்ட 2 நிமிஷம் நின்னு கொஞ்சம் அனுசரணையா பேசுவோங்கிற நெனப்பு துளி கூட இல்ல. மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே அவரை ஆபீஸுக்கு அனுப்பினாள். வீடே ஒரு மாதிரி சலிப்பா இருந்துச்சு. காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடான்னு டிவி பார்க்க உட்கார்ந்தப்போ காலிங் பெல் சத்தம். போய் கதவை திறந்தா வாசல்ல ஒரு பையன். நல்ல உயரம், கட்டுமஸ்தான உடம்பு. வெயில்ல அலைஞ்சதுல சட்டை பட்டன் 2 3 கழண்டு நெஞ்சில் லேசா வியர்வை வழிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த காக்கி சட்டையும் அவனோட அந்த ஒரு மாதிரி அலட்சியமான பார்வையிலையும் முரட்டுத்தனமான ஒரு திமிர் தெரிஞ்சது. மேடம், என் பேரு ஆர்யா, ஏசி ஷோரூம்ல இருந்து வர்றேன். கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்றான். உள்ள வாங்க நூ வழிவிட்ட திரிஷா அவனை பெட்ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போனாள். அந்த பெட்ரூம் அவங்களோட ரசனையை காட்டுற மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு. நடுவுல பெரிய கட்டில், அதுக்கு மேல ஏசி. மேடம், ஏறி பார்க்க ஸ்டூல் ஏதாச்சும் இருக்கா என்றான் ஆர்யா. அதெல்லாம் இல்லீங்க, பரவாயில்ல, நீங்க கட்டில்லையே ஏறி பாருங்க சொல்லிட்டு கட்டிலுக்கு பக்கத்துலயே நின்னாள் திரிஷா. கட்டில் மேல ஏறி அவன் ஏசியை கழட்ட ஆரம்பிக்க எதேச்சையா அவன் பார்வை திரும்பிய போது திரிஷா மேல பட்டுச்சு. வீட்ல தானே இருக்கோங்கிற சலிப்புல அவ சாதாரணமா ஒரு ஸ்கர்ட்டும் கொஞ்சம் டைட்டான சட்டையும் தான் போட்டிருந்தாள். மூச்சு விடும்போதெல்லாம் அவளோட மார்பு ஏறி இறங்குறதும் அவ குனியும்போது லேசா இடுப்பு தெரியுறதும் ஆர்யாவோட கவனத்தை எங்கேயோ இழுத்துச்சு. அவனுக்குள்ள ஏதோ ஒரு வேகம் சுருக்கென ஏறுச்சு. ஆனா அடுத்த செகண்டே இது மாதிரி ஆளுங்கெல்லாம் நமக்கெல்லாமா நு மனசுக்குள்ளேயே ஒரு பெருமூச்சு விட்டுட்டு வேலைய பார்க்க திரும்பினான். கொஞ்ச நேரம் சும்மா நின்னுக்கிட்டு இருந்த திரிஷாவுக்கு மெதுவா ஆர்யா மேல கவனம் திரும்ப ஆரம்பிச்சுது. மேல கைய தூக்கி அவன் வேலை செய்யும்போது அவனோட அந்த இறுகின வயிறும் பெயிண்ட் லேசா கீழே இறங்கி அவனோட அந்த உள்வாடையோட பார்டரும் தெரிஞ்சது. திரிஷாவுக்கு தொண்டை லேசா வறண்டுச்சு. மனசுக்குள்ள ஒரு மாதிரி சிலிர்ப்பு. தினமும் அதே முகம், அதே சலிப்பான ராத்திரிகள். இதுக்கு ஒரு மாறுதல் வேணாமா நு அவ மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம் எட்டி பார்த்தது. வேணும்னே லேசா இருமினாள் திரிஷா. அவன் கவனத்தை இழுக்குற மாதிரி கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து நின்னாள். அவளோட சட்டையோட மேல் பட்டன் கழண்டிருந்தது அவளுக்கே தெரியும். அதை ஓரக்கண்ணால பார்த்த ஆர்யாவுக்கு மூச்சு வாங்குறது வேகமாச்சு. வேலையில கவனமே இல்லாம கைகள் தடுமாறிச்சு. தன்னையே தான் பாக்குறான் நு திரிஷாவுக்கு ரொம்ப தெளிவாவே புரிஞ்சது. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. எப்படியாவது ஒரு சின்ன ஸ்பரிசம், தப்பா போனா சாரின்னு சொல்லிக்கலாம்னு அவனும் ஒரு முடிவுக்கு வந்தான். மேடம், அந்த ஸ்பேனரை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? திரிஷா அதை எடுத்து நீட்ட எட்டி வாங்குற மாதிரி நடிச்சு அப்படியே பேலன்ஸ் தப்பற மாதிரி திரிஷா மேல சரிஞ்சான் ஆர்யா. அந்த பெரிய ஃபோம் மெத்தை 2 பேரையும் அப்படியே உள்ள வாங்கிக்கிச்சு. அவ மேல முழுசா மொத்தமா விழுந்து கிடந்தான். சும்மாவா பிளான் பண்ணி விழுந்ததுல அவன் உடம்போட மொத்த சூடும் அவ மேல இறங்குச்சு. சில நொடிகள் அப்படியே இருட்டடிப்பு மாதிரி இருந்துச்சு. அவளோட நெஞ்சோடு நெஞ்சா அவன் உடம்பு உரச மெதுவா இயல்பா எழுந்திருக்கிற மாதிரி விலகி, ஆனா கட்டில்லையே அவளுக்கு பக்கத்துல முட்டி போட்டு உட்கார்ந்தான். சாரி மேடம், தெரியாம கால் சுத்தடு ஆயிடுச்சு வழியுற மாதிரி. ஆனா குரல்ல ஒரு நடுக்கத்தோடு சொன்னான். மம் நூ லேசா வலியில முனகுற மாதிரி கண்களை மூடிக்கிட்டாள் திரிஷா. ஆனா அவ கைகள் ரொம்ப இயல்பா தயக்கமே இல்லாம ஆர்யாவோட தொடைகள் மேலப்பட்டு லேசா தடவிச்சு. என்னங்க மேடம், அடிபட்டுடுச்சா என்றான் ஆர்யா கொஞ்சம் அக்கறையாவும் அதே சமயம் ஒரு எதிர்பார்ப்போடும். கொஞ்சம் கண்ணை திறக்காமலே முனகினாள் திரிஷா. எங்க மேடம், இங்கயா சொல்லிக்கிட்டே அவளோட கணுக்காலை ரொம்ப மெதுவா பிடிச்சான். இல்ல மேல முட்டிக்கிட்ட சுளுக்கிக்கிச்சு போல என்றாள். இதோ பாக்குறேன் மேடம் நு சொல்லிட்டு அவளோட ஸ்கர்ட்டை லேசா மேல நகர்த்தி முட்டியைத் தொட்டான். அவனோட சுடுசுடுப்பான விரல்கள் அவ மேல பட்டதும் திரிஷாவுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்துச்சு.
ஆமா மேடம், ரத்தம் கட்டுற மாதிரி இருக்கு. காலை கொஞ்சம் லூசா விடுங்க சொல்லிட்டு அவ கால் சதையை பிடித்து லேசா தூக்கினான். ஸ்கர்ட்டை இன்னும் கொஞ்சம் மேல சுருட்டி நகர்த்திவிட்டு மறு கையால அவ தொடையை தூக்கி முன்னும் பின்னும் ஆட்டினான். இப்போ வலி போயிடுச்சா மேடம் அவன் வாய் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அவன் பார்வை முழுக்க அவளோட தொடையிலையும் அதுக்கு மேலேயும் தான் இருந்துச்சு. திரிஷாவோட கைகள் இப்போ மெதுவா அவனோட தொடையில இருந்து மேல இடுப்பை நோக்கி நகர்ந்துச்சு. ஆர்யாவுக்கு இப்போ தயக்கம் மொத்தமா போயிடுச்சு. முட்டியை பிடிச்சிருந்த கையை இன்னும் கொஞ்சம் உள்ளே நகர்த்தினான். அவளோட உள்ளாடை வரை அவன் கைகள் ஆழமா தீண்ட திரிஷா சிலிர்த்து போய் நெளிஞ்சாள். அவனோட கையை தன் தொடைகளுக்கு நடுவுல வச்சு இறுக்கிக்கிட்டாள். ரூம்ல இருந்த ஏசி காத்து கூட இப்போ சுடுற மாதிரி இருந்துச்சு. 2 பேரோட மூச்சுக்காத்தும் வேகமா வெளிய வந்துட்டு இருந்துச்சு. அவன் விரல்கள் அவளை ஆழமா தீண்ட தீண்ட திரிஷாவுக்குள்ள ஒரு இனம் புரியாத மயக்கம். கிளர்ச்சியில உடம்பெல்லாம் நனைஞ்சது. திரிஷா அவசரமாக அவன் பேண்ட் ஜிப்பை கழற்றினாள். அவனோட உடம்பின் அத்தனை சூடும் அங்கே திரண்டிருந்தது போல. அவன் அவ்வளவு இறுக்கமாக தகிப்போடு இருந்தான். அதை தன் கைகளால் பற்றி மெதுவா தடவினாள். அந்த இறுக்கமான ஸ்பரிசத்தில் ஆர்யாவுக்கு கிறுகிறுத்து வந்தது. அவசரமாக அவன் தன் பேண்ட்டையும் ஆடைகளையும் கீழே இறக்கிவிட்டு அவளையும் விடுவித்துவிட்டு அவளை முழுசா ஆக்கிரமிக்க போனான். ஏண்டா ஆம்பளைங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க? திரிஷா லேசா அலுத்துக்கிட்டாள். என் புருஷன் எப்போ பார்த்தாலும் ஒரு அவசரம். ஏதோ கடமைக்கு கொஞ்ச நேரம் தொடுவாரு, அப்புறம் அவரோட காரியத்தை முடிச்சுட்டு திரும்பி படுத்து குரட்டை விட ஆரம்பிச்சுடுவாரு. நீ பார்க்க இவ்வளவு கும்முன்னு இருக்க, நீயும் இப்படி சராசரியா அவசரப்பட்டா எப்படி? ஆர்யா அவளை பார்த்து ஒரு மாதிரி வெட்கமா சிரிச்சான். இல்லீங்க மேடம், உங்க வீட்ல யாராவது வந்துடுவாங்களோன்னு தான். அவசரமே இல்லை. இன்னைக்கு ஃபுல்லா எங்க வீட்டு ஏசியை சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு வவுச்சர்ல போட்டு தர்றேன், பொறுமையாயிரு என்றாள் திரிஷா கண்கள் செருக. ஆர்யா இப்போ அவ மேல முழுசா படர்ந்தான். அவ பேச பேச அவனோட உடல் அவளோடு இன்னும் நெருக்கமா உரச திரிஷா அவனோடு ஆழமா பிணைஞ்சுக்கிட்டாள். ஆர்யா எழுந்து தன் சட்டையை கழட்டி போட்டான். அரைகுறையா இருந்த அவனோட ஆடைகளையும் கழட்டி வீசிட்டு ஒரு மாதிரி வெறியோட அவளை பார்த்தான். அவளோட மீதமிருந்த உடைகளையும் ஒவ்வொன்னா கழற்றினான். திரிஷா இப்போ முழுசா அவனுக்கு முன்னாடி தன்னை அர்ப்பணிச்சு படுத்திருந்தாள். ஆர்யா அவ மேல அப்படியே புதைஞ்சான். திரிஷா அவனை இறுக்கி கட்டிக்கிட்டாள். 2 பேருக்கும் நடுவுல காத்து கூட நுழைய முடியாத அளவுக்கு ஒரு இறுக்கம். ஆர்யா அவளோட கழுத்துல முகத்தை புதைச்சு லேசா காதை கடிக்க திரிஷாவுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து அடங்குச்சு. அவளோட உதடுகளை அப்படியே கவ்வினான் ஆர்யா. அவளும் விட்டு கொடுக்காம அவனோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து சுவைத்தாள். ஆர்வம் பெருக்கெடுக்க அவளோட உடம்பை அவன் கைகள் ஆழமா பிசைய திரிஷாவுக்கு அது ஒரு இன்ப வலியா இருந்துச்சு. அவனை இன்னும் இன்னும் இறுக்கி கட்டி பிடிச்சு அவனோட ஒவ்வொரு அசைவுக்கும் தன் உடம்பை வளைத்து கொடுத்தாள். அவனோட அந்த அழுத்தமான உடம்பு அவ மேல ஒவ்வொரு தடவையும் உரசும்போது அவளுக்குள்ள காத்து அடைச்சது. திரிஷா அவனை கைகளால் பற்றி இன்னும் தன்பக்கம் இழுத்தாள். ஆர்யா அவளோட கழுத்து, மார்பு, வயிறுன்னு எல்லா இடத்துலையும் தன் ஸ்பரிசத்தை அளந்துகிட்டே வந்து கடைசியில அவளோட முகத்துக்கு நேரா வந்தான். அவனோட அந்த தகிக்கும் ஆண்மையை அவள் தன் உதடுகளால் ஆழமாக வரவேற்றாள். அறை முழுக்க அவங்களோட மூச்சு சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. அவளோட ஒவ்வொரு தீண்டலும் ஆர்யாவை பைத்தியம் ஆக்கிச்சு. கண்ணை கட்டிக்கிட்டு வர அளவுக்கு ஒரு உச்சகட்ட உணர்வு. அவளோட அந்த ஆழமான அழுத்தமான ஸ்பரிசத்துல அவனால தன்னை கட்டுப்படுத்த முடியல. அவன் உடம்பு ஒரு நிமிஷம் விரைச்சு அவளுக்குள்ளேயே மொத்தமா உருகி போனான். அவனோட அந்த சூடான ஒரு மாதிரி உப்பலான திரவம் அவளை நனைக்க அவளும் அதை எந்த தயக்கமும் இல்லாம முழுசா உள்வாங்கிக்கிட்டாள். 2 பேருக்கும் மூச்சு வாங்குச்சு. ஆர்யா மெதுவா குனிஞ்சு அவளோட கன்னத்துல வழிந்த ஈரத்தை லேசா துடைத்தான். அவளோட இதழ்களோடு தன் இதழ்களை பொருத்தி தங்களுக்குள்ள பகிர்ந்துகிட்ட அந்த சுவையை தானும் ஆழமா ருசித்து பார்த்தான். அந்த இன்பவலியில 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே ஒட்டி பிணைஞ்சுகிட்டே கிடந்தாங்க.